டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஐபிஎல்ல இன்னைக்கு நடைபெற்ற 35வது மேட்ச்ல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் vs ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதினாங்க. இந்த மேட்ச் கொல்கத்தால இருக்க ஈடன் கார்டன்ஸ் மைதானத்துல நடைபெற்றது. இதுல டாஸ் வின் பண்ண கொல்கத்தா டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங் சூஸ் பண்ணாங்க. இன்னைக்கு பெங்களூர் டீம்ல உடல்நல குறைவு காரணமாக நம்ம டிவிலியர்ஸ் விளையாடல. அவருக்கு பதிலாக கிளாசன் சேர்க்கப்பட்டிருந்தாரு. அதே மாதிரி ஒரு 9 இயர்ஸ் மிகப்பெரிய லாங் கேப்க்கு அப்புறமா டேல் ஸ்டெயின் இன்னைக்கு பெங்களூர் டீமுக்காக விளையாடினாரு. அந்த வகையில் பெங்களூர் டீமில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக நம்ம பார்த்திவ் பட்டேல், அதுக்கப்புறமா நம்ம கேப்டன் விராட் கோலி களமிறங்கினாங்க. பார்த்திவ் பட்டேல் 11 ரன்கள் எடுத்திருந்த சமயத்தில் ஆட்டம் இழக்க, அதுக்கப்புறமா நாத்தும் 13 ரன்களுக்கு ஆட்டம் இழந்தாரு. பெங்களூர் டீம் வெறும் 59 ரன்கள் எடுத்திருந்த சமயத்தில் 2 விக்கெட்டுகளை எடுத்து தடுமாறிக்கிட்டு இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அந்த சமயத்தில் நம்ம கேப்டன் விராட் கோலியோட ஜோடி சேர்ந்த மொயின் அலி 2 பேருமே பார்ட்னர்ஷிப் போட்டு வெளுத்து வாங்கினாங்க. மொயின் அலி ஒரு பக்கம் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்த, இன்னொரு பக்கம் நம்ம கேப்டன் கோலி நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. அதுக்கப்புறமா 2 பேருமே ஜோடி சேர்ந்து அதிரடியான ஆட்டத்தை காட்டினாங்க. மொயின் அலி அதுக்கப்புறமா விராட் கோலி இவங்க 2 பேருடைய பார்ட்னர்ஷிப்ல டீமுடைய ஸ்கோர் சல்லுன்னு ஏறிக்கிட்டு இருந்தது. அந்த சமயத்தில் மொயின் அலி வெறும் 28 பால்கள்ல 66 ரன்கள் எடுத்திருந்த சமயத்தில் அவுட் ஆனாரு. அதுக்கப்புறமா கடைசியில நம்ம விராட் கோலி தன்னுடைய அதிரடியான ஆட்டத்தை காட்டினாரு. மொயின் அலி அவுட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டோனிஸ் அவருடைய பங்குக்கு அவரும் தன்னுடைய அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. நம்ம கேப்டன் கோலி கடைசி ஓவருடைய 5வது பால்ல தன்னுடைய செஞ்சுரியை இன்னைக்கு அடிச்சிருக்காரு. இந்த சீசன்ல நம்ம கேப்டன் கோலியுடைய முதல் செஞ்சுரி இது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாம கடைசியில நம்ம ஸ்டோனிஸ் 8 பால்கள்ல 17 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழக்காம இருந்தாரு. ஓவராலா பெங்களூர் டீம் கடைசியில 20 ஓவர்கள் முடிவில் வெறும் 4 விக்கெட் இழப்பிற்கு 213 ரன்களை எடுத்திருந்தது. இந்த சமயத்தில் இன்னைக்கு மேட்ச்ல ரொம்பவே ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் நடந்தது. அது என்ன அப்படின்னா 18th ஓவர் நம்ம சுனில் நரேன் வீசினாரு. அப்ப ஸ்டோனிஸ் ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல இருக்க, இன்னொரு பக்கம் நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல நம்ம விராட் கோலி இருந்தாரு. அப்ப சுனில் நரேன் பவுலிங் பண்ற மாதிரி அப்படியே பாதியிலே நின்றுவாரு. அதை பார்த்த உடனே கோலி அஸ்வின் மாதிரியே மன்கட் பண்ண போறாரு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு உடனே சடனா ரியாக்ட் பண்ணி அவருடைய பேட்டை கிரீஸ்குள்ள வச்சிருவாரு. இதை பார்த்த உடனே ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே எக்ஸைட் ஆகி கத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஐபிஎல் சீசன் ஃபுல்லாவே ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமா இருந்துட்டு வந்தது. இந்த சமயத்தில் நம்ம கோலியுடைய செஞ்சுரி கண்டிப்பா ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த சமயத்தில் 214 ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படின்ற ரொம்பவே ஒரு டஃப்பான டார்கெட்டை சேஸ் பண்ணி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் களமிறங்கினாங்க. கொல்கத்தா டீம்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேனா கிறிஸ்லின், அதுக்கப்புறமா சுனில் நரேன் களமிறங்கினாங்க. கிறிஸ்லின் ஒரே ஒரு ரன் எடுத்து ஆட்டம் இழக்க, இன்னொரு பக்கம் சுனில் நரேன் 16 பால்கள்ல 18 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தாரு. அதுக்கப்புறமா சுஷ்மன் கில், உத்தப்பா அப்படின்னு சொல்லி யாருமே ஒரு நல்ல ஆட்டத்தை வெளிப்படுத்தல. கொல்கத்தா டீம் 12 ஓவர்கள் முடிவில் 79 ரன்களை மட்டுமே எடுத்து 4 விக்கெட்டுகள் இழந்து ரொம்பவே தடுமாறிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம நிதிஷ் ராணா, அதுக்கப்புறமா நம்ம ரசல் அப்படின்னு சொல்லி 2 பேருமே பயங்கரமான அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. நிதிஷ் ராணா ஒரு பக்கம் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்த, இன்னொரு பக்கம் நம்ம ரசல் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. நிதிஷ் ராணா அதுக்கப்புறமா ரசல் அப்படின்னு சொல்லி 2 பேருமே பார்ட்னர்ஷிப் போட்டு பெங்களூரை பொழந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு பாலுமே 6, 4 அப்படின்ற மாதிரி வேற லெவலில் விளையாண்டாங்க. ஆண்ட்ரூ ரசல் மட்டுமே 25 பால்களில் 65 ரன்கள் எடுத்திருக்காரு. அதில் 9 6, அதுக்கப்புறமா 2 4 அடக்கம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி நிதிஷ் ராணா 46 பால்களில் 85 ரன்களை எடுத்திருக்காரு. அதில் 9 4, அதுக்கப்புறமா 5 6 அடிச்சிருக்காரு. என்னதான் ரசல் அதுக்கப்புறமா நிதிஷ் ராணா அப்படின்னு சொல்லி 2 பேருமே அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும் ஓப்பனிங் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லாத காரணத்தினால இன்னைக்கு மேட்ச்ல கொல்கத்தா லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கடைசியில் ஓவராலாக கொல்கத்தா டீம் 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன்களை எடுத்திருந்தாங்க. இதன் மூலமாக தற்போது பெங்களூர் டீம் தங்களுடைய 2வது வெற்றியை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் பெங்களூர் டீம்ல கோலி தன்னுடைய அதிரடியான ஆட்டத்தை காட்டி ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. இன்னொரு பக்கம் கொல்கத்தா டீம்ல ஆண்ட்ரூ ரசல், அதுக்கப்புறமா நிதிஷ் ராணா அப்படின்னு சொல்லி 2 பேருமே வேற லெவலில் விளையாண்டாங்க. இந்த மேட்சை கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டா இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ இன்னைக்கு மேட்ச்ல பெங்களூர் தங்களுடைய 2வது வெற்றியை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு, அது மட்டும் இல்லாம ரசல் அதுக்கப்புறமா நிதிஷ் ராணா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருடைய அதிரடியான ஆட்டத்தை நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.